நேயர்களே, நீங்க கடைசியா எப்போ ஒருத்தரோட அரசியல் கருத்தை மாத்த முயற்சி பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது உங்க நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரரா கூட இருக்கலாம். என்ன நடந்திருக்கும்? நிச்சயமா ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கும். முகம் சுளிப்பு, சில சமயம் சண்டையில கூட போய் முடிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா மனிதர்களோட அரசியல் நம்பிக்கைய மாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஒரு 5 நிமிஷம் ஆடியோ மூலமா ஆயிரக்கணக்கான மக்களோட அரசியல் நிலப்பாட்ட ஒரே திசையில திருப்ப முடியும்னா உங்களால நம்ப முடியுதா? அது வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள பெரிய உளவியல் இருக்கு. ஆமா. இன்னைக்கு நாம அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நிறைய நேரங்கள்ல அரசியல் பிரச்சாரம்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ரோடு போடுறோம், தண்ணி வசதி தர்றோம்னு சொல்றது தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். விளையாடுறது அதுதான் இன்னைக்கு நம்மளோட பேசு பொருளே. மதுரை சௌராஷ்டிர சமூகத்துக்கு மத்தியில சமீபத்துல வாட்ஸ்ஆப்ல ரொம்ப வேகமா பரவன ஒரு அரசியல் ஆடியோ உரையை தான் இன்னைக்கு நாம அக்குவேர் ஆணிவேரா பிரிக்க போறோம். ஆமா, அது ஒரு முக்கியமான ஆடியோ. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நாம இப்போ செய்ய போற இந்த அலசல் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது அந்த ஆடியோல வர்ற எந்த ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கும் ஆதரவானது கிடையாது. கண்டிப்பா இதுல நம்மளோட நிலைப்பாடு 100% நடுநிலையானது. ஆமா, நமக்கு யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க அப்படிங்கிற அரசியல் கணக்குகள் இங்க தேவையில்லை. அந்த ஆடியோக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உளவியல் வியூகம் ஒளிஞ்சிருக்கு, அதான் நம்ம நோக்கம். அதாவது மக்களை கவர்ந்தெழுக்க மனித மூளையோட பலவீனங்களை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் நாம எந்த சார்பும் இல்லாம அலச போறோம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா நாம இந்த ஆடியோவை ஒரு வெறும் அரசியல் பிரச்சாரமா பார்க்க போறது கிடையாது. நிச்சயமா இல்ல. ஒரு கூட்டத்தோட மனநிலைய, அவங்களோட அடையாளத்தை எப்படி ஒரு தேர்தல் ஆயுதமா மாத்துறாங்கங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் பாடமா தான் இதை நாம பார்க்கணும். சரி, நம்ம நேரடியா அந்த ஆடியோக்குள்ளேயே போயிடலாம். அந்த உரையோட ஆரம்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அவங்க எடுத்த உடனே தேர்தலையோ ஓட்டு போடுறதையோ பத்தி பேசவே இல்லையே. கரெக்ட். மாறா மதுரையில சௌராஷ்டிர சமூகத்தோட வரலாற்று பெருமைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. லாக்கா துளசிராம், என்எம்ஆர் சுப்பிரமணியம் மாதிரி அந்த சமூகத்திலிருந்து வந்த மிக பிரம்மாண்டமான தலைவர்களை பத்தி பேசுறாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல அவங்க எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சாங்க, சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தொண்டாற்றினாங்கன்னு ரொம்ப உணர்ச்சிகரமா அந்த உரை ஆரம்பிக்குது. ஆமா. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நாம இருக்கிற காலகட்டத்துல மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், நல்ல பொருளாதாரம் வேணும் இல்லையா? கண்டிப்பா, அதான் அடிப்படை தேவைகள். அத பத்தி பேசாம, சம்பந்தமே இல்லாம பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்களை பத்தி ஏன் இப்ப பேசணும்? வெறும் பழம்பெருமைகளை பேசுறதுனால ஓட்டு கிடைச்சிடுமா என்ன? அது ஒரு நியாயமான கேள்விதான். பழைய பெருமைகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நிச்சயமா தீர்க்க முடியாது. அப்புறம் ஏன் அந்த ஆடியோல அதை இவ்ளோ அழுத்தி சொல்றாங்க? ஏன்னா இங்கே அந்த உரையாளர் பயன்படுத்துற உளவியல் தந்திரத்தோட பேரே கூட்டு பெருமை, அதாவது நொஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஒரு சமூகமா அவங்களோட கடந்த காலத்தை பத்தி ஒரு பெருமிதத்தை உருவாக்குறது, அப்படிதானே? கரெக்ட். நீங்க அந்த ஆடியோவை நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க வெறும் பழைய பெயர்களை மட்டும் சொல்லல, ஒரு முரண்பாட்டை உருவாக்குறாங்க. என்ன முரண்பாடு? அதாவது நாம் ஒரு காலத்துல எப்படிப்பட்ட செல்வாக்கோட இருந்தோம், ஆனா இன்னைக்கு அதிகாரத்துல நமக்கு ஒரு சின்ன பிரதிநிதித்துவம் கூட இல்லாம இப்படி ஒரு வெற்றிடமா இருக்கே அப்படிங்கிற அந்த முரண்பாட்டை ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாங்க. இப்ப இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. இது எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன் குடும்பம் இருக்கும். ஆமா, நிறைய ஊர்கள்ல இது நடக்கும். ஒரு காலத்துல அந்த ஊரே கட்டியாண்டிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல அவங்க சொத்து செல்வாக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும். இருந்தாலும் இன்னைக்கும் அந்த ஊர் திருவிழால முதல் மரியாதை தங்களுக்கு தான் கிடைக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? 100% சரியான உதாரணம் இது. ஏன்னா அது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது அவங்களோட அடையாளம், அவங்களோட அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ஜமீன் குடும்பத்தோட மனநிலையத்தான் இந்த ஆடியோ தூண்டி விடுதோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அதுதான் நடக்குது. இங்க பிரச்சனை பணமோ அடிப்படை வசதியோ கிடையாது. அது வெறும் ஸ்டேட்டஸ் அல்லது அந்தஸ்து. அதாவது நம்ம முன்னாடி எவ்ளோ பெரிய ஆட்களா இருந்தோம், இப்ப நம்மள யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங். ஆமா, அந்த கோபமும் வலியும் அந்த சமூகத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும். அந்த வலிய வெளியே கொண்டு அந்த கோபத்தை ஒரு எரிபொருளா மாத்துறது தான் அந்த உரையாளரோட முதல் வேலை. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. கடந்த கால பெருமைக்கும் நிகழ்கால வெற்றிடத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிய மக்களுக்கு உணர்த்திட்டா போதும். மக்கள் தங்களை அறியாமலேயே ஒரு உணர்ச்சிகரமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க.
ஓ, அப்போ அந்த பழைய பெருமை அப்படிங்கிறது சிதறி கிடக்கிற மக்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு பசை மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆனா அந்த பசை மக்களை ஒன்னா சேர்த்துடுச்சுன்னு வச்சுப்போம். ஒன்னா சேர்ந்த கூட்டத்துக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்குமே. ஆமா, அதான் இந்த ஆடியோல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த, அதே சமயம் கொஞ்சம் குழப்பமா இருந்த ஒரு பகுதி. எந்த பகுதியை சொல்றீங்க? அந்த உரையில ஒரு வரிய நான் அப்படியே சொல்றேன் கேளுங்க. அவரவர் நிலையில் அவரவர் சொல்வதும் செய்வதும் சரியே அப்படின்னு அந்த உரையாளர் சொல்றாரு. ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சமூகத்துக்குள்ள பல கட்சி ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒருத்தர் வலதுசாரியா இருக்கலாம், இன்னொருத்தர் இடதுசாரியா இருக்கலாம். சாதாரணமா ஒரு அரசியல்வாதி என்ன செய்வாரு? நீங்க நினைக்கிறது தப்பு, நான் சொல்றதுதான் சரின்னு வாதாடுவாரு. ஆனா இங்க நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, நீங்க சொல்றது உங்க நிலைப்பாட்டுல சரிதான்னு அவர் வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் தகவல் தொடர்பு உளவியல்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்படியா? எப்படி? மனித மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுதான் நம்மளோட பாதுகாப்பு அமைப்பு. ஓ, ஒரு அலாரம் மாதிரி செயல்படுமா? ஆமா, யாராவது நம்மளோட அரசியல் நம்பிக்கையோ நம்ம கொள்கையோ நீ சொல்றது தப்புன்னு விமர்சிச்சா நம்ம மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு சிங்கம் நம்மள தாக்க வருதுன்னு நினைச்சுக்கிட்டு உடனே நம்மள ஒரு தற்காப்பு நிலைக்கு கொண்டு போயிடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க எவ்ளோ நல்ல விஷயம் சொன்னாலும் அந்த நபர் கேட்கவே மாட்டாரு. ஆமா, அந்த கதவு மூடிடும். நம்ம அடையாளம் தாக்கப்படுறதா நம்ம மூளை நம்பிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க அந்த உரையாளர் என்ன செய்யறாரு பாருங்க. உங்க கொள்கையை நான் மதிக்கிறேன், நீங்க சொல்றதும் சரிதான் சொல்லும்போது கேட்பவர்களோட மூளையில இருக்கிற அந்த தற்காப்பு சுவரை அவர் முழுமையா உடைச்சிடுறாரு. பரவாயில்லையே, இவரை நம்ம எதிரி இல்ல, நம்ம நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு கேட்பவர்களுக்கு ஒரு நிம்மதி வருது. கரெக்ட். அவங்களோட நம்பிக்கையை பெற்ற பிறகுதான் அவர் தன்னோட உண்மையான காயை நகர்த்துறார். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இடிக்குதுங்க. சொல்லுங்க, என்ன முரண்பாடு? நீங்க சொல்றது எனக்கு புரியுது, மக்களை சாந்தப்படுத்துறாங்கன்னு. ஆனா ஒரு பக்கம் எல்லோரும் அவரவர் நிலையில சரிதான் சொல்லிட்டு அடுத்த சில நிமிஷங்கள்லயே, ஆனா நீங்க எல்லாரும் உங்களோட சொந்த வெறுப்புகளை ஓரம் கட்டிட்டு நான் சொல்றேன் இந்த ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடணும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்களே. ஆஹா, அது கொஞ்சம் முரண்பாடா தான் தெரியும். இது எவ்ளோ பெரிய முரண்பாடு! நீங்க நினைக்கிறது சரி, ஆனா நான் சொல்றதைத்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்களுக்கு இதுல ஒரு சுயமரியாதை பிரச்சனை வராதா? இந்த முரண்பாட்டை மக்கள் மனசு ஏத்துக்கிறதுக்கு காரணமே அந்த உரையாளர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பயம்தான். பயமா? எதை பத்தின பயம்? அதாவது தனிப்பட்ட முறையில உங்களோட கருத்துக்கள் சரியா இருக்கலாம், ஆனா ஒரு குழுவா ஒரு சமூகமா நம்ம ஒன்னா சேரலைன்னா ஒட்டுமொத்தமா நம்ம அழிஞ்சிடுவோம் அப்படிங்கிற பயத்தை அவங்க விதைக்கிறாங்க. ஓ, அந்த கூட்டத்தோட உயிர் வாழும் உள்ளுணர்வை தூண்டுறாங்களா? ஆமா, இதுக்கு பேர் தான் ட்ரைபல் இன்ஸ்டிங்க்ட் அல்லது குழு மனப்பான்மை. மனிதன் ஆதிகாலத்திலிருந்து கூட்டமா வாழ்ந்து பழக்கப்பட்டவன். காட்டுல தனியா இருந்த ஆபத்து, கூட்டமா இருந்தா பாதுகாப்புங்கிற அந்த உள்ளுணர்வு இன்னிக்கும் நம்ம மரபணுக்கள்ல இருக்கு. அப்போ தனிப்பட்ட ஈகோவை விட தன்னோட சமூகம் அழியாம தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கிடுது. கண்டிப்பா. அந்த எண்ணம் வரும்போது மக்கள் அந்த முரண்பாட்டை மறந்துட்டு அவர் சொல்றதை செய்ய தயாராயிடுறாங்க. ஆனா அப்படி என்ன ஒரு பெரிய ஆபத்து வந்துற போதுன்னு அவங்க பயமுறுத்துறாங்க. அதுக்கு அந்த ஆடியோல ஒரு தெளிவான காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது இந்த தேர்தல்ல சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்த திரு கோபிச்சந்த், திரு பிரசாந்த் மற்றும் திருமதி சுமதி அப்படின்னு 3 வேட்பாளர்கள் வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து போட்டிடுறாங்க. இது உண்மையில ஒரு சமூகத்துக்கு பெருமையான விஷயம் தானே? கண்டிப்பா. நிறைய பேர் அரசியல் இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். நம்ம ஆட்கள் நிறைய பேர் களத்துல இருக்காங்கன்னு பெருமைப்படலாம். ஆனா இதனால வரப்போற ஆபத்து வாக்குச் சிதறல் அப்படின்னு அந்த உரை எச்சரிக்குது. வாக்குச்சிதறல் அப்படிங்கிறது சிறுபான்மை சமூகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம். அந்த உரையாளர் அதை ரொம்ப சரியா கணிச்சிருக்காரு. இத கொஞ்சம் விரிவாக விளக்க முடியுமா? ஒரு 10,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 3 வேட்பாளர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால ஓட்டுகள் பிரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் 3000 ஓட்டுகள் விழுதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? கடைசியில என்னாகும்? 3 பேருமே தோத்துருவாங்க. வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த வேறு யாரோ ஒருத்தர் அந்த தொகுதியில ஜெயிச்சிருவாரு. ஓ, அப்போ அதிகார மட்டத்துல இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, இதத்தான் அந்த உரையாளர் ஒரு பெரிய ஆபத்தா முன்னிறுத்துறாரு. இந்த வாக்குச் சிதறல நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன். இப்போ நீங்க ஒரு சாதாரண 60 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒளிய ஒரு அறைக்குள்ள போட்டீங்கன்னா அது எல்லா திசையிலயும் சிதறி பாயும். கரெக்ட். அந்த ரூம் முழுக்க வெளிச்சமா இருக்கும். அது வெளிச்சத்தை தருமே தவிர அதனால எந்த ஒரு பொருளையும் உருக்கவோ எரிக்கவோ முடியாது இல்லையா?
ஆமா, ஏன்னா அதோட சக்தி பல திசைகள்ல சிதறிடுச்சு. ஆனா அதே 60 வாட்ஸ் ஒளிய கொஞ்சம் கூட சிதற விடாம ஒரே நேர்கோட்ல ஒருமுகப்படுத்தி லேசர் ஒளியா மாத்துனா என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறும். அந்த லேசரால கடினமான இரும்ப கூட துளைக்க முடியும். வாக்குகளும் அதே மாதிரி தான் இல்லையா? பல திசைகள்ல சிதறும்போது அது வெறும் பல்ப் வெளிச்சம் மாதிரி தான். எந்த அதிகாரத்தையும் அதனால அசைக்க முடியாது. ரொம்ப அருமையான உதாரணம் அது. ஆனா எல்லா வாக்குகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல குவிக்கும்போது அது இரும்பையே துளைக்கிற ஒரு மாபெரும் சக்தியா மாறுது. அந்த லேசர் உதாரணத்தை அப்படியே கொஞ்சம் நீட்டிச்சு பாருங்க. அந்த உரையாளரோட முக்கிய நோக்கமே அந்த சிதறி கிடக்கிற ஒளிய லேசரா மாத்துறது தான். அதனாலதான் அவரு ரொம்ப துல்லியமான ஒரு கட்டளைய பிறப்பிக்கிறாரா? ஆமா, யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்க, 3 பேர்ல யார் நல்லவரோ அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் ஒருபோதும் சொல்லல. கரெக்ட். திருமதி சுமதி அவர்களுக்கு மட்டுமே நம்ம எல்லாரும் ஆதரவு தரணும் அப்படின்னு ஒரு ஒற்றை இலக்க நிர்ணயிக்கிறாரு. அந்த லேசர் கரெக்டா என்ன இடத்துல படணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஓட்டு போடும்போது யாரும் தனித்தனியா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஓ, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசி ஒரே முடிவா எடுக்கணும்னு சொல்றாரு. ஆமா, தனிமனித சுதந்திரத்தை எடுத்துட்டு அது ஒரு குடும்பத்தோட சமூகத்தோட முடிவா மாத்துறாரு. ஆனா இங்கதான் இந்த முழு ஆடியோவிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயம் வருதுங்க. சொல்லுங்க, எந்த விஷயம்? நீங்க ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு கேக்குறீங்கன்னா அவங்க ஜெயிச்சா என்ன செய்வாங்கன்னு சொல்லணும். சுமதி ஜெயிச்சா நமக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவாங்க, சாலை வசதி செஞ்சு தருவாங்க அப்படின்னு எந்த ஒரு வாக்குறுதியும் அந்த உரையாளர் கொடுக்கவே இல்ல. ஆமா, அந்த மாதிரி வழக்கமான அரசியல் வாக்குறுதிகள் எதுவுமே அந்த ஆடியோல இல்ல. அதுக்கு பதிலா அவரு கடைசியா சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. இந்த தேர்தல் யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க அப்படிங்கறதுக்கானது அல்ல அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோமா, நம்ம வாக்குகள் ஒரே இடத்துல விழுகுதான்னு நிரூபிக்க வேண்டிய தேர்தல் அப்படின்னு முடிக்கிறாரு. ஒரு தேர்தலோட அடிப்படை நோக்கமே வெற்றி பெறுவது தானே. ஏன் அவர் வெற்றியே குறைச்சு மதிப்பிட்டு ஒற்றுமையை மட்டும் முன்னிறுத்துறாரு? இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாம். ஒருவேளை அவங்க தோத்துட்டா இந்த மொத்த வியூகமும் வீணுதானே? வெளியில இருந்து பார்க்கும்போது இது ஒரு விசித்திரமான வாதமா தெரியலாம். ஆனா அரசியல் சதுரங்கத்துல இது ஒரு மிக நீண்டகால வியூகம். இதத்தான் ஆங்கிலத்துல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அல்லது வாக்கு வங்கி அரசியல்னு சொல்றோம். வாக்கு வங்கி அரசியலா? அப்படின்னா ஒரு சிறுபான்மை சமூகம் அரசியல் அதிகாரம் பெறணும்னா அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியா? பின்ன வேற என்ன செய்யணும்? ஆனா அவங்க ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு செய்தியை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். எங்ககிட்ட ஒரு 20,000 ஓட்டு இருக்கு, நாங்க யார் பக்கம் திரும்பினாலும் மொத்தமா தான் திரும்புவோம், எங்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த வலிமையை அவங்க நிரூபிக்கணும். ஓ, அப்போ திருமதி சுமதி ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இங்க ரெண்டாவது பட்சம். அந்த சமுதாயத்தோட மொத்த ஓட்டும் அவங்களுக்கு விழுந்துடுச்சுன்னு தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சுட்டா போதும். கரெக்ட், அதுதான் உங்களோட முதல் வெற்றி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நடக்க போறதுதான் உண்மையான அரசியல். அடுத்த முறை மாநில அளவிலையோ இல்ல தேசிய அளவிலையோ எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி அந்த தொகுதிக்கு வந்தாலும் அவங்க முதல்ல தேடி போறது இந்த சமுதாயத்தோட தலைவர்களை தான். ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கைக்குள்ள போட்டா எந்த உழைப்பும் இல்லாம அப்படியே ஒரு 20,000 ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு பெரிய கட்சிகளுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, இது எதிர்காலத்துல அமைச்சர் பதவியோ அல்லது தங்களுக்கான தனிப்பட்ட சலுகைகளோ வாங்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் பேரம். இந்த பேரத்தை நடத்துறதுக்கான ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட், ஒரு வெள்ளோட்டம் தான் இந்த தேர்தல். இதை கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. நாம ஒரு சாதாரண வாட்ஸ்அப் ஃபார்வர்டுன்னு கடந்து போற ஒரு 5 நிமிஷம் ஆடியோக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு உளவியல் மற்றும் அரசியல் சாம்ராஜ்யமே அடங்கியிருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த கேஸ் ஸ்டடி. நீங்க சொன்ன மாதிரி வேட்பாளரோட தனிப்பட்ட தகுதியோ அவங்களோட படிப்போ சமூக அக்கறையோ இங்க ஒரு பொருட்டே கிடையாது. வேட்பாளர் எந்த கட்சின்னு கூட மக்கள் பார்க்க வேண்டியதில்ல. அவங்க நம்ம சமூகத்தோட அடையாளம், அவ்வளவுதான். அந்த ஒற்றை காரணத்துக்காக ஒரு ஊரே உண்ணா சேர்ந்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கருவி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா பழைய வரலாற்றை நினைவூட்டி ஒரு உணர்ச்சிகரமான பிணைப்பை உருவாக்குறது, முரண்பாடுகளை மதிக்கிற மாதிரி நடிச்சு மக்களோட தற்காப்பு சுவரை உடைக்கிறது. அது மட்டும் இல்லாம தனிமனித விருப்பத்தை அழிச்சு அது ஒரு சமூக இலக்கா மாத்துறது. ஆமா, கடைசியா வெற்றி தோல்வியை தாண்டி தங்களை ஒரு வாக்கு வங்கியா நிலைநிறுத்துறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு செயல்பாடு. உண்மையிலேயே அரசியல் பிரச்சாரங்களை நாம இனிமேல் எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தையே இந்த அலசல் மாத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கும் அதே நம்பிக்கை இருக்கு. சரி,
நாம இந்த சுவாரஸ்யமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இத முடிக்கும்போது நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியோட நம்ம விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு முக்கியமான கேள்வி என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அத நான் நேயர்கள்கிட்டயே கேட்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? ஒரு ஜனநாயகத்துல சிறுபான்மையா இருக்கிற ஒரு சமூகம் தங்களுக்கான அதிகாரத்தை பெறணும்னா அவங்க ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து ஒரே வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது ஒரு சிறந்த வியூகம் தான். அது அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்கும். ஆமா, அதத்தான் நாம இவ்ளோ நேரம் பேசணும். ஆனா அதே நேரத்துல இதோட மறுபக்கத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். வேட்பாளரோட தனிப்பட்ட தகுதி, அவரோட கொள்கை, அவர் நிஜமாவே மக்களுக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற எதையுமே பார்க்காம வெறும் நம்மாளு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போடுற இந்த அடையாள அரசியல் நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படையை அழிக்காதா? ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒரு தனி மனிதனா பல கோணங்கள்ல சிந்திச்சு சுதந்திரமா ஓட்டு போடுறதுல ஜனநாயகத்தோட பலம் இருக்கா? இல்ல சுயசிந்தனைய மூட்டை கட்டி வச்சுட்டு எந்த கேள்வியும் கேட்காம குழுவா சேர்ந்து செயல்படுற ஒற்றுமையில பலம் இருக்கா? இதுக்கு உடனே பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அடையாள அரசியலுக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மெல்லிய கோடு தான் இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்தை தீர்மானிக்குது. இத பத்தி நேயர்களாகிய நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அடுத்த முறை உங்க வாட்ஸ்அப்ல இது மாதிரி ஒரு அரசியல் ஆடியோ வரும்போது அதுக்குள்ள என்ன உளவியல் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்களே கண்டுபிடிப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான முழுமையான அலசலில் சந்திப்போம்.